மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். மிரட்டி பார்க்கறதுக்கு விஜய் ஒரு சாதாரணமாக ஆள் கிடையாது. நீங்கள் குடும்பத்தை வச்சு கொள்ளடிக்கிற கூட்டம். உங்களுக்கே எவ்வளவுனா உழைச்சி சம்பாதிச்சு மக்கள் பணி செய்ய வந்த எனக்கு எவ்வளவு இது இருக்கும்னு பாயிண்ட் அவுட் பண்ணி நேரடி சவாலுங்க. வெளிநாட்டு மூலதனம் கொண்டு வந்தேன், வெளிநாட்டு மூலதனம் கொண்டு வந்தேன்னு நம்ம மிஸ்டர் சிஎம் சார் சொல்றீங்களே, வெளிநாட்டிலிருந்து மூலதனம் கொண்டு வர போனீங்களா அல்லது வெளிநாட்டில் மூலதனம் போடுவதற்கு போனீங்களான்னு கேட்டாங்க. அதாவது இவ்வளவு நேரடியான ஒரு சவால் என்பதாக, அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணினீங்களே, இந்த மீனவ சமூகம் இருக்காங்கல்ல, ஆமாம், அவர்களை என்னுடைய நண்பர்களான அப்படிங்கிறார். அந்த மீனவ சமூகங்கள் அவங்களே எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்படி கடலோரங்கள்லேயே இவர் பிறந்து வளர்ந்த ஒரு தன்மையை கூட அந்த மக்கள் சொல்லி மகிழறாங்க. அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் இவரை நோக்கி வரும்னு சொன்னால், அதிமுகவின் வாக்குகள் அப்படியே மீனவ சமூக வாக்குகள் இவருக்கு வருது. இலங்கை கப்பல் படை இங்கே உள்ள மீனவர்களை அவர்கள் மீனுக்கு போகும் பொழுது 1000க்கு மேற்பட்டு சுட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலை எல்லாம் அவர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை சுட்டி காட்டி தமிழக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிச்சுங்கிற விஷயத்தையும் ஒரு இடிகிறார். இந்த ஃபாசிஸ்ட் பாஜக அரசு அதை தமிழ்நாட்டுக்காரன் பிடிபட்டா மீனவர், தமிழக மீனவர், மற்றது எங்கே பிடிபட்டாலும் இந்திய மீனவர் ஏன் அப்படின்னு ஃபாசிஸ்ட் பாஜக தமிழ்நாட்டை ஒதுக்குகிறதுங்கிறத பயங்கரமான கள்ளத்துக்கு போட்டார். தமிழன் என்ற நரம்புகளை சுண்டி எடுத்துறார். தலைவனை இழந்த கூட்டம்னாரு, கோடிட்டு காமிச்சு பேசியிருக்காரு, கோடிட்டு காமிச்சார் தெளிவா. விடுதலை போரை சுட்டி காட்டி அவர்களுக்காக வந்தது தான் இவர் அதை நினைவுபடுத்துறாரு. 2011 இங்கே உள்ள மீனவர்களுக்கும் சரி, ஈழத்தமிழர்களுக்கும் சரி. ஓகே, அந்த இடத்துல சென்டிமெண்டல் இஷ்யூ, அந்த இடத்துல படத்தையும் காமிக்கிறாங்க. தமிழ தேசிய தலைவருடைய படத்தை காட்டுறாங்கன்னு சொல்ல வரீங்க. தமிழ தேசிய தலைவர் தான், யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும். இங்கே சில பேர் பாவம் நாங்கள் தமிழர் தலைவர்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் இறால் பண்ணைகளை இந்த வட்டாரத்தில் முதல்ல முறைப்படுத்துங்க. விவசாயத்தையும் பாதிக்குது, கடல் வளத்தையும் பாதிக்குதுன்னே சொல்கிறார். இவ்வளோதான் சொல்ல முடியும்னு வைங்களேன். ஏன்னு கேட்டால் 35 நிமிடம் கொடுத்தேன் அப்படிங்கிறான் காவல்துறை. இவர் சொல்கிறாரு, நான் 3 நிமிடம் தானே பேசுவேன், எனக்கு இவ்வளோ கண்டிஷனா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதில் மொத்தமாக பேசியது 20 நிமிடம் பேசியிருப்பாரு வைங்களேன். அப்படி பேசுவதற்குள்ளே இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டார். நாகூரானுடைய ஒரு இதில் வந்திருக்கேன், அன்னை வேளாங்கண்ணியினுடைய ஆசீர்வாதத்தில், நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் அப்படிங்கிறார். 3 மதங்களையும் இணைத்து பேசியிருக்காரு. அதை கூட இவர் என்ன பண்ணுறாரு, வந்தோடனே அண்ணா சிலை பக்கத்தில் இருக்கா, அண்ணாவுக்கு வணக்கம், அண்ணாவுக்கு வணக்கங்கிறார். அப்புறம் பெரியாருக்கு வணக்கங்கிறார். ஒரு கலக்கிட்டார். அந்த இளைஞர்கள்ட்ட பேசிங்கன்னா விஜயண்ணா தான் சொல்லுவாங்க. ஆமாம், விஜயண்ணா தான். அவங்கள்ட்ட கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பரிசு பொருள் நெல் கொடுத்துருக்காங்க. ஓ, அது அங்கே உள்ள வாழ்வாதாரம். ஆமாம், இளைஞர்களில் கள்ளர் சமூகத்தினுடைய இளைஞர்களும் போகிறாங்க. ஓகே, இதுவும் அதிமுக விட்டுருக்காங்க. ஓ, சாதி வேறுபாடு இல்லாமல் விஜய்க்கு கூட்டம் கூடுது, விஜய்க்கு ஓட்டு வருது, இதுதான் சொல்கிறாங்க. போடுற பாட்டு இருக்க, உங்கள் விஜய் உயிரா வரேன்னா அப்படிங்கிற பாட்டு, அது பயங்கரமாக எடுபட்டு இப்போ எல்லாராலும் பாட ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ஸ்டாலினுக்கு எடுபட்டது, அதுதான் இப்போ இது இவருக்கு எடுபடுது. அதனால் அந்த பார்வையிலும் எல்லோருடைய காதுகளிலும் ஒலிக்கும்படி, எல்லோருடைய வாய்களிலும் முணுமுணுக்கும்படி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆமாம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமதி TSS மணி அவர்கள். வணக்கம் மணி சார். வணக்கம். அதாவது 2வது வாரமாக டெல்டாவுக்கு போயிருக்காரு. முதல்ல திருச்சியில் ஆரம்பித்தார், 2வது வாரமாக இன்னைக்கு நாகை, திருவாரூர் விஜய் போவதாக திட்டம். நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் விஜய் பேசியிருக்காரு. திமுகவை நோக்கி மிக கூர்மையான கேள்விகளை வச்சிருக்காரு. லோக்கல் இஷ்யூவை கை வச்சு பேசியிருக்காரு. முதல்வரை டைரக்டாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. வெளிநாடு முதலீடா சிஎம் சார், வெளிநாடு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடான்னு பின் பாயிண்ட் பண்ணி முதல்வரை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. இந்த நாகப்பட்டினத்தில் விஜய் பேச்சு எப்படி பார்க்குறீங்க? நாகப்பட்டினம் நீங்கள் ஏற்கனவே பல்வேறு சம்பவங்கள் செய்தவன்னு, மிகப்பெரிய திராவிட அதே போல் இடதுசாரி இயக்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு களமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் விஜய் பேசியிருக்காரு. அதுவும் டெல்டா திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான இடம்.
டெல்டாவில் கோட்டை விழுந்திருக்கா சார்? இல்லை, உண்மை என்னென்னா திருச்சியில் அவர் வந்து ஆளுங்கட்சியினுடைய தளத்தில் வந்து அசைச்சு பார்த்துட்டாரு என்ற விஷயம் அது வந்து கீரலாக விரிசலாக ஓட்டை போட்டு தான்ங்கிற அளவுக்கு அது வந்துச்சு. அந்த காவிரி அப்படியே வருது, டெல்டாக்கு வருது நதி. அதே போல் விஜயும் வந்து நதி போல் வந்துட்டு திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். ஆமாம், நாகப்பட்டினம் வந்துட்டார். என்னென்னா நாகப்பட்டினத்துக்கு எப்படி வர போகிறாரு? திருச்சின்னா விமான நிலையத்துலேருந்து வர்றாரு. ஆமாம், இங்கே ஒன்றும் விமான நிலையம் கிடையாது. அப்போ எப்படி வர போகிறாரு? அப்போ அவர் வந்து சரி அந்த புதுச்சேரி வழியாக கடலோரமே வந்து காரைக்கால் வந்து வந்துட போகிறாருங்கிற மாதிரி முதல்ல சொன்னாங்க. உடனே அவங்க அதை அப்படிதான் அதிகாரப்பூர்வமாக போட்டுருந்தாங்க. ஈசிஆர் வழியாக தான் வருவாருன்னு சொல்லியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து அதில் அந்த வாஞ்சூரில் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆமாம், தமிழ்நாடு காரைக்கால் பார்டர் அது. ஆமாம், அந்த அளவுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. மோட்டார் பைக் வச்சுட்டு பையங்கள்லாம் வந்து தயாராகிட்டாங்க. மாற்றி அப்படியே அதிகாலையில் வந்து விமான நிலையத்தில் வந்து திருச்சியில் இறங்கி அங்கிருந்து அப்படியே தஞ்சாவூர் திருவாரூர் வந்துட்டார். வரும்பொழுதே அந்த கீழவேலூர் இதுக்குள்ளே வரும்பொழுதே கீழவேலூருக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முதல்ல இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் என்பதாகத்தான் அது தென்பட்டுச்சு. ஓகே. அதற்கு பிறகு அவங்க வந்து பெண்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க, இளைஞர்கள். அப்புறம் அங்கே விசாரித்து பார்த்தா நாகப்பட்டினம் பகுதியில் இளைஞர்கள் மாணவர்கள் என்பதை முதல்ல சொல்கிறாங்க. ஓகே. அப்படியே வந்து விஜயை நோக்கி வந்து நகர்றாங்க. பெரிய அளவுக்கு உணர்வுபூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டும் வராங்க. அவங்க கொண்டு வந்து கொடுத்த இவருக்கு அண்ணனுக்கு விஜயண்ணாமாங்க. அந்த இளைஞர்கள்ட்ட பேசிங்கன்னா விஜயண்ணா தான் சொல்லுவாங்க. ஆமாம், விஜயண்ணா தான். அவங்கள்ட்ட கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பரிசு பொருள் நெல் கொடுத்துருக்காங்க. ஓ, அது வந்து எவ்வளோ முக்கியமான பெரிய ஒரு சென்டிமெண்ட் விஷயமா இல்லை, அது வந்து அங்கே உள்ள வாழ்வாதாரம் சம்பந்தம். ஆமாம். அப்போ எங்களுடைய வாழ்வாதாரத்தில் நாங்கள் உழைத்து கிடைத்த அந்த நெல் என்பது நெற்களஞ்சியமான எங்கள் ஊரிலிருந்து பரிசு அப்படிங்கிற மாதிரி அது உள்ளார்ந்த உணர்வுகள். அதேமாரி தான் அந்த விவசாய பணிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள், அந்த இளம்பெண்கள்லேருந்து கொஞ்சம் வயது கொண்ட பெண்கள் வர எல்லாருமே நடுத்தர வயசு பெண்கள் வர எல்லாருமே கையை காட்டிட்டு வர படம் எடுத்துக்கிட்டோம். மற்றது இந்த முறை கொஞ்சம் வந்து அதிக டென்ஷன் ஃப்ரீ என்பது போல் மோர் ரிலாக்ஸ்டாக போனார். திருச்சி மாதிரி அவ்வளோ டென்ஷனாக இல்லை, அவ்வளோ கூட்டம். ஆனால் இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார். அதனால் அவங்கள்ட்ட அதெல்லாம் வாங்கிக்கிட்டார். படம் கொடுக்குறாங்க, அதை ஃப்ரேமு அதை வாங்கி பார்த்துக்கிறாரு, உள்ளே வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு இயல்பாக அவங்க மத்தியில் இருந்தது. சரி, நாங்கள் விசாரித்தா அவர் தொடங்கும் பொழுதே சாதாரணமாக என்ன எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, நாகூரானுடைய என்ன ஒரு இதில் வந்திருக்கேன், அதேமாரி அன்னை வேளாங்கண்ணியினுடைய ஆசீர்வாதத்தில், அதுமாரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து கோயில் முருகன் கோயில் தான் சொல்கிறார், நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் அப்படிங்கிறார். அப்போ எல்லாரையுமே 3 மதங்களையும் இணைத்து பேசியிருக்காரு. நுட்பமாக மீனவ நண்பன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இல்லை, மீனவர்கள் மத்தியில் அங்கே வந்து ஒரு முழுமையான அளவுக்கு விஜயை நோக்கி அப்படியே நகர்ந்தது சார். அதாவது நாகப்பட்டினத்தில் மட்டுமா இல்லை 13 மீனவ மாவட்டங்கள்லையுமே? 13 மீனவ மாவட்டங்கள் இருக்கு என்பது நம்ம மதிப்பீடு. ஓகே. நேரில் பார்த்தது என்னன்னு சொன்னால், இப்போ வந்து டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர் 2 இன்றைக்கி போகிறாருன்னு சொன்னால் 2ம் வந்து கடலோர மாவட்டம். ஆமாம். அப்போ அதில் வந்து நாகப்பட்டினத்தை பார்த்தாச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து உள்ள இன்னமும் சொல்லப்போனால் நாகப்பட்டினத்தில் மாவட்ட செயலாளராக யாரை போட்டிருக்காருனாலே மீனவர் சமூகத்தில் இருந்து ஓகே அங்கே இருக்கக்கூடிய இதுன்னு சொல்லுவாங்க, நம்பியார் குப்பம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு சொன்னால், நம்பியார் குப்பத்தில் இறால் பண்ணை வைத்த பொழுது இறால் பண்ணை எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு அந்த நம்பியார் குப்பம் மக்களெல்லாம் திரண்டு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். நாகப்பட்டினத்தில், வெளிப்பட்டினத்தில் பெரிய அளவுக்கு சாகவனை உண்ணாவிரதமெல்லாம் தோழர்கள் இருந்து அந்த இறால் பண்ணை எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்தோம். அந்த இறால் பண்ணைகளை பற்றி சொல்கிறார். ஆமாம். அது வந்து மீனவர்களை வாழ்க்கையை கெடுக்குது, விவசாயிகள் வாழ்க்கையும் கெடுக்குது, நிலத்தடி நீர் பாதிப்பு ஆகுது. இதுதான் முக்கியம். என்னென்னா, இறால் பண்ணை என்பது செயற்கை இறால் பண்ணைகள், இவை எல்லாமே செயற்கை இறால் பண்ணைகள்.
கார்ப்பரேட்டுகள் பெருந்தனவந்தர்கள் தான் வாங்குவாங்க. ஆமா. அதை அரசாங்கம் வந்து வங்கிக்கு எல்லாம் உதவியெல்லாம் கொடுத்து கொண்டு வந்து இறக்குவாங்க. இது பார்க்கும் பொழுது அந்த வட்டாரம் இங்கே வந்து இதிலிருந்து பார்க்குறோம், நாங்கள் வந்து பொன்னேரி தாலுகாவிலிருந்து பார்க்குறோம், புரியுதுங்களா? அதனுடைய பாதிப்புகளை அங்கே போகும்பொழுது தான் அங்கே வந்து உச்சமாக இருந்துச்சு. அதாவது கடல் நீரிலிருந்து என்ன உப்பு தண்ணியும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நன்னீரையும் சேர்த்து, ஆமாம், விவசாயத்தில் நன்னீரையும் சேர்த்து அந்த பெரிய அளவுக்கு குளம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதற்குள்ளே அந்த செயற்கை இறாலை வளர்ப்பாங்க. இம்புட்டு தெடி இருக்குங்க செயற்கை இறால். அந்த செயற்கை இறால் வளர்ப்பாங்க. என்னென்னா அதற்கு விதையும் சரி அல்லது அதற்கு ஃபீடுன்னு சொல்கிறானே, அதற்கு வந்து உணவு எல்லாம் ஜப்பான்லேருந்து கொண்டாந்து போடுறான். அதெல்லாம் வச்சுருக்காங்க, காட்டுறான். இப்போ எல்லாமே இங்கு உள்ளதல்ல, ஆனால் இங்குள்ள மண்ணையும் மண் வளத்தையும் என்ன நிலத்தடி நீரையும் அதே போல் கடலில் அதனுடைய கழிவுகளும் சேர்ந்து கெடுத்துரும். புரியுதுங்களா? அப்போ கடல் வாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் தாக்குதல், நிலம் சார்ந்த விவசாயத்திற்கும் தாக்குதல் என்பதாக அதை அவர் 2 வரியில் சுட்டி காட்டி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இறால் பண்ணைகளை வந்து இந்த வட்டாரத்தில் முதல்ல முறைப்படுத்துங்க, விவசாயத்தையும் பாதிக்குது கடல் வளத்தையும் பாதிக்குதுன்னே சொல்கிறார். இவ்வளோதான் சொல்ல முடியும்னு வைங்களேன். ஏன்னு கேட்டால் 35 நிமிடம் கொடுத்தேன் அப்படிங்கிறான் காவல்துறை. இவர் சொல்கிறாரு, நான் 3 நிமிடம் தானே பேசுவேன், எனக்கு இவ்வளோ கண்டிஷனா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதில் மொத்தமாக பேசியது 20 நிமிடம் பேசியிருப்பாருன்னு வைங்களேன். ஏன்னா அப்படி பேசுவதற்குள்ளே இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டார். இதற்கு மேலே வந்து நீங்கள் பொழிப்புரை கட்டுரை எழுதுறதெல்லாம் அப்புறம் அத்தனையும் போட்டு வளவலன்னு பேசுறதில்ல. அதனால் அங்கே உள்ள மக்களுக்கு பாதிக்கப்படும் மக்களுக்கு தெரியும். ஆமாம், மீனவ மக்களுக்கும் தெரியும், விவசாயிகளுக்கும் தெரியும். என்னன்னா அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளர்கள், நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டமும் சரி திருவாரூர் மாவட்டம் சரி, விவசாய தொழிலாளர்கள் அதிகம். ஆமாம், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பட்டியலின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய என்ன தேவேந்திரகுலமும் சரி ஆதிதிராவிடரும் சரி, அவர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். விவசாய தொழிலாளர்களுடைய போராட்டங்களைத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கூட அங்கே விவசாய தொழிலாளர் சங்கம்னு வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு புதிய செய்தி என்னன்னு சொன்னால், திராவிடர் கழகமும் விவசாய தொழிலாளர் சங்கம் வச்சுருந்தாங்க. ஆமாம், பெரியார் காலத்தில், அந்த காலத்தில் அந்த அளவுக்கு எல்லாரும் வைக்கணும். தொழிற்சங்கம் வச்சுருந்த மண் கீழ்த்தஞ்சை மாவட்டம். அதாவது கீழே மக்கள்கிட்ட போகணும்னு சொன்னால் அவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்த, அதாவது நீங்கள் சாதிய ரீதியாக பார்ப்பனியம் என்ன பண்ணுது, பார்ப்பனர் என்ன, அதுக்கு அடுத்து வந்து வைசியர், அதற்கு பிறகு சத்திரியர் என்ன, அதற்கு பிறகு வந்து சூத்திரர், அதற்கு பிறகு இந்த சாதி கட்டுமானத்திலே வரமாட்டீங்க நீங்கள், அவர்நாசுன்னு சொல்லுது பஞ்சமர். அப்போ உள்ளபடியே என்னன்னு சொன்னால் என்ன, அதுதான் பெரியார் போய் கேட்டாங்களாம், அவங்க அந்த ஜாதி இந்த ஜாதிங்கிறாங்க, இவங்க என்னென்னு கேட்டால் ஜாதி தெரிலங்கிறாங்க, உண்மையான அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனாக இருப்பான்ட்டார் பெரியார். அந்த மாதிரி இந்த சாதிக்கு எதிர்த்து சொல்லணுங்கிற வார்த்தை அது பெரியாருடைய. அதை கூட இவர் என்ன பண்ணுறாரு, வந்தோடனே அண்ணா சிலை பக்கத்தில் இருக்கா, அண்ணாவுக்கு வணக்கம், அண்ணாவுக்கு வணக்கங்கிறார். அப்புறம் பெரியாருக்கு வணக்கங்கிறார். அவர் கலக்கிட்டார். அப்புறம் இவர் அன்னை வேளாங்கன்னு சொல்லி இப்படி எல்லோரையும் சொல்லிடுறாரா 3 சமூகமும். இதில் முக்கியமான விஷயமே என்னன்னு சொன்னால், இந்த மீனவ சமூகம் இருக்காங்கல்ல, அவர்களை வந்து என்னுடைய நண்பர்களான அப்படிங்கிறார். நான் ஒரு மீனவ நண்பனுங்கிற விஷயத்த சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு அடுத்து பேசியிருக்காரு. அவர் பேசட்டும். ஆனால் அந்த மீனவ சமூகங்கள் மத்தியில் அவங்களே எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்க தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் ராமநாதபுரம் பக்கம் புதுப்பட்டினம் பக்கமா அப்படிங்கிறாங்க, இவங்க அம்மாவை வந்து சதுரங்கப்பட்டினம் கல்பாக்கம் பக்கமாங்கிறாங்க. இப்படி கடலோரங்கள்லேயே இவர் வந்து பிறந்து வளர்ந்த ஒரு தன்மையை கூட அந்த மக்கள் சொல்லி மகிழறாங்க. அதனால தான் மாவட்ட செயலாளர் மட்டும் நம்பியார்குப்பத்துலேருந்து மட்டும் இல்லை, அக்கரைப்பேட்டையிலேருந்து அதுக்கப்புறம் துணை செயலர் வர்றார். ஓகே, அக்கரைப்பேட்டை வந்து ரொம்ப முக்கியமான மீனவர் சமூகத்தினுடைய நாகப்பட்டினம் டவுனை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய ஊர். ஓகே, அப்போ அந்த அளவுக்குன்னா அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் இவரை நோக்கி வரும்னு சொன்னால், அதெல்லாம் இதுவரை யாருக்கு போயிட்டு இருந்துச்சு? திமுகவுக்கு இல்லை, அதிமுகவின் வாக்குகள். ஓ அப்படியா? ஓகே, அதிமுகவின் வாக்குகள் அப்படியே மீனவ சமூக வாக்குகள் இவருக்கு வருது. ஓகே ஓகே ஓகே, சரியா சொல்லணும்ல நம்ம. ஓகே, அதே சமயத்தில் அங்கே வந்து இருக்கக்கூடிய கிறித்துவ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாக்குகள் என்பதோ அல்லது முற்படுத்தப்பட்ட சமுதாயம் அல்லது இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய அல்லது பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் என்று அழைக்கப்படக்கூடிய சமூகத்தினுடைய வாக்குகளையும் இவர் நோக்கி வருது. ஓகே, இளைஞர்களுடைய வாக்குகள் வருது, பெண்களுடைய வாக்குகள் வருதுன்னு ஒரு பக்கம்.
இது தவிர என்னன்னு சொன்னால் முஸ்லீம் மத்தியிலையும் நாகூரில் எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு விசாரித்தா என்ன சொல்கிறாங்க, அது திருவாரூரில் கூட வந்து கூத்தாநல்லூரில் எப்படி இருக்குன்னு விசாரித்தா, ஏங்க எல்லா சமூகத்துலேயும் எல்லா சாதி சனத்துலேயும் முஸ்லீமோ கிறிஸ்டினோ இந்துவோ அல்லது மற்ற சாதிகளோ எல்லாத்துலேயும் ஒரு 6-7 விழுக்காடு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் விஜய் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. விஜய் இல்லைங்க, ஓகே, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு ரெடியாகவே ஆக்கி வச்சிருக்காங்க வாக்கு வங்கிய. ஒரு 7% இருக்கு எல்லா சமூகத்திலும். அதனால அதில் முஸ்லீம்களும் போவோம். ஓகே, இந்த மாதிரி அப்போ இவர் வந்து அதற்கு தகுந்தாற் போல் அவங்க எல்லோருக்குமே வந்து ஒரு அணுகுமுறை கொடுக்கும் பொழுது அது வந்து அதற்கே ஒரு தானே. என்னென்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் சட்டமன்றம் தொகுதி விசிகா கொடுத்துருக்காங்க. ஆளூர் ஷானவாஸ் தான் இப்போ எம்எல்ஏவா இருக்காரு. அதே போல் வந்து கீவளூர் சட்டமன்ற தொகுதி, அது மார்க்சிஸ்ட் கட்சி நாகை மாலியா அவர் இருக்காங்க. அடுத்து வந்து வேதாரண்யம் தொகுதி OS மணி வெற்றி பெற்றிருக்காரா அதிமுகவில். ஆனால் இந்த 3 தொகுதி தான் அந்த மாவட்டம். இந்த 3 தொகுதிகளும் கூட என்னன்னு சொன்னால் இவர் இங்கே நாகப்பட்டினத்துக்கு வந்து போனதில் வந்து உள்ள தாக்கம் என்பது ஒரு கடுமையாக இருக்குது என்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஓகே, எந்த அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா அங்கே வேதாரண்யத்தில் கூட அகமுடையார் சமூகம் அதிகம். ஆமாம், இறால் பண்ணை சொன்னார்ல, அவங்க இறால் பண்ணையினுடைய செயற்கை குளங்களெல்லாம் வெட்டி அதை செய்து கொண்டிருப்பதனால எங்களுடைய பக்கத்து விவசாயமெல்லாம் கெடுதேன்னு சொல்லி போட்டு அந்த காலத்திலேயே எப்போ 92, 93 ஆண்டுகளிலேயே வந்து கேட்டாங்க. அப்போல்லாம் இறால் பண்ணை எதிர்ப்பு போராட்டம் என்பதாக போராட்டங்கள்லாம் நாங்கள் ஈடுபட்ட காலம். அப்போ அவங்களுடைய வேகத்தில் அந்த குளம் கட்டி வச்சுருக்கான உடச்சி விட்டாங்க. இப்போ உனக்கு நட்டாங்கட்ட இப்படி இந்த அளவுக்கு அதை குண்டாஸ் போட்டாங்க. அப்புறம் வெளியே வந்தாங்க. இப்படிலாம் நடந்தது. அதனால் அந்த பகுதியிலும் கூட இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளான சிறு விவசாயிகளான நடுத்தர விவசாயிகளான அகமுடையார் சமூக மத்தியிலும் கூட இந்த ஈர்ப்பு இருக்குது. ஓகே, இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இளைஞர்களில் கள்ளர் சமூகத்தினுடைய இளைஞர்களும் போகிறாங்க. ஓகே, இதுவும் அதிமுக ஓட்டுங்க. சாதி வேறுபாடு இல்லாம விஜய்க்கு கூட்டம் கூடுது, விஜய்க்கு ஓட்டு வருது, இதுதான் சொல்றாங்க. ஓகே, அதாவது சாதி மத வேறுபாடு இல்லாமல் விஜயை பார்க்கிறார்கள். ஓகே, அவருக்கு கூட்டம் வருகிறது. ஒரு காஸ்ட் நியூட்ரலா விஜய் இருக்காரு இல்ல. ஆமா, இதுதான். ஓகே, இது வந்து சொல்றாங்க அவங்களே. அந்த அளவுக்கு அங்கு நடந்த நிகழ்வுகள் வந்து நடந்துருச்சுன்னு வைங்களேன். ஓகே, என்னன்னு சொன்னா 2011ஆம் ஆண்டு விஜய் வந்தார் எங்க ஊருக்கு. சரி, அதையும் விஜய் சொல்றாரு. அது அவரும் சொல்லிட்டாரு. மக்கள் சொல்றாங்க. நமக்கு அங்கே உள்ள திமுக பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க 2011 வந்தார். அப்போ வந்தது என்னன்னா இந்த இலங்கை மீனவர் ஒரே மோதல். அதாவது இலங்கை கப்பல் படை வந்து இங்கே வந்து ராமேஸ்வரத்திலிருந்து கோடியக்கரை வரை வேதாரண்யம் வரை இங்கே உள்ள மீனவர்களை அவர்கள் மீனுக்கு போகும் பொழுது பிடிப்பது, சுடுவது, சுட்டுக்கொள்வது, இப்படி ஒரு 1000க்கு மேற்பட்டு சுட்டிருக்காங்க. அது சுட்டதுக்கெல்லாம் எந்த கணக்கு வழக்கம் கிடையாது, ஒரு எஃப்ஐஆரும் கிடையாது. ஆமாம், மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள்லாம். அப்போ அதை சொல்கிறாரு, சுட்டி காட்டும்பொழுது சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணினீங்க அவங்களுக்கு தீர்வுக்கு. அதே போல் வந்து பிடிபட்டது, அவர்களுடைய படகுகள்லாம் பிடிச்சிட்டு போய் அங்கே கட்டி வச்சு சேதப்படுத்தி காலி பண்ணிடுவான். இப்பெல்லாம் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் 1 கோடி ரூபாயெலாம் போடுறான் ஃபைனு, அபராதம். அந்த அளவுக்கு இலங்கை அரசாங்கம் வந்து கொடூரமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலை எல்லாம் அவர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒவ்வொரு வீட்லேயும். அப்படி இருக்கும்போது அதை சுட்டி காட்டி தமிழக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிச்சுங்கிற விஷயத்தையும் ஒரு இடிகிறார். நீங்கள் வந்து ஒன்றும் செய்யலை, வெறும் கடிதம் மட்டும்தான் எழுதுறீங்க. கடிதம் தான் இதுக்காக எழுதுறீங்க ஒன்றிய அரசுக்கு. அப்புறம் சொல்கிறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றிய அரசு சொல்கிறாரு, இந்த ஃபாசிஸ்ட் பாஜக அரசு அதை தமிழ்நாட்டில் இறந்தால் தமிழ்நாட்டுக்காரன் பிடிபட்டா மீனவர் தமிழக மீனவர், மற்றது எங்கே பிடிபட்டாலும் இந்திய மீனவர் ஏயா அப்படின்னு ஃபாசிஸ்ட் பாஜக தமிழ்நாட்டை ஒதுக்குகிறதுங்கிறத பயங்கரமான கள்ளத்துக்கு போட்டார். இது வந்து பாருங்கள், அந்த வட்டாரத்தில் வந்து அது அந்த வட்டாரத்தினுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு தாக்க. இதை ஏற்கனவே சீமான்லாம் பேசியிருக்காரு சார். பேசுகிறாருங்க. விஜய் பேசும்பொழுது அவர் இன்னமும் பிரபலமான உச்சபட்ச நடிகர் இல்லையா, அது போய் அதிகமாக ரீச் ஆகும். சரி, மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்வது என்பது எப்படி ரீச் ஆகுது என்பது தான் முக்கியம்னு வைங்களேன். என்ன அதனால தான் கட்டுப்பாடுகள் எனக்கு பேசக்கூடாதுங்கிறீங்க, இவ்வளோ குறைஞ்ச என்ன பேசணுங்கிறீங்க, அங்கே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இங்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இடம் கொடுக்கறதுக்கும் என்னென்னா முதல்ல இவங்க இடது அவுரித்திடலில் வந்து திமுகக்கு ஏற்கனவே கேட்டுட்டாங்க, ஒரு பொதுக்கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சரிதானா. அதற்கப்புறம் இப்படி போட்டிருக்கு.
ஏன்னா இப்படிப்பட்ட அது பேருந்து நிலையம் பக்கத்தில் வரும். இப்படியாக என்ன சொல்லிட்டீங்க, எங்களை வந்து இது கூட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. அதுவும் மக்கள் எங்க குறைவா கூட்டம் கூடத்துக்கு இடம் இருக்குமோ அந்த இடமா பார்த்து நீங்க வந்து எங்களுக்கு லாட் அப்படின்னு பண்றீங்கறாரு சொல்லிட்டாரு. இவ்வளவும் சொல்லிவிட்டு என்ன நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அடக்குமுறை செய்வதற்கெல்லாம் பயப்படுறோம் இல்லைங்கிற விஷயத்தையும் சவால் மாதிரி திமுகவுக்கு சவாலை விட்டுருக்காரு சார். நீங்க வந்து இப்படி தடை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் மக்கள்கிட்ட பர்மிஷன் கேட்பேங்கிறாரு. இனிமே ஆமா, மக்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அனுமதி கேட்டு எந்த இடத்துல போடலாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவோம், உங்கள்கிட்டையும் கேட்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு வேகமாக பேசும்போது சொல்கிறாரு, மூலதனத்தை வெளிநாட்டு மூலதனம் கொண்டு வந்தேன், வெளிநாட்டு மூலதனம் கொண்டு வந்தேன்னு நம்ம மிஸ்டர் சிஎம் சார் சொல்கிறீங்களே, வெளிநாட்டிலிருந்து மூலதனம் கொண்டு வர போனீங்களா அல்லது வெளிநாட்டில் மூலதனம் போடுவதற்கு போனீங்களான்னு கேட்டாருங்க. பயங்கரமான வார்த்தைங்க. அப்போ ஒரு ஆழமாக 2 வரியில் அவர் திருக்குறள் மாதிரி சொன்ன சாரம் வந்து மக்களுக்கு பயங்கரமாக போய் எட்டும்ல. வெளிநாடு முதலீடா வெளிநாட்டில் முதலீடான்ட்டாரு அப்படின்ட்டாரு. 2 வார்த்தை. இந்த மாதிரி அப்போ இவங்க போய் இங்கே சேர்த்து கொள்ளையடிச்சதெல்லாம் அங்கே போய் போடுறாங்க என்று விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சனமே சொல்லுவான். ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இங்கே உள்ள நாகப்பட்டினம் மக்களுடைய இந்த பிரச்சனைக்கெல்லாம் செவி மடுக்கவா போகிறீங்க, கவனிக்கவா போகிறீங்க? உங்களுக்கு கவனமெல்லாம் குடும்ப நலன்தான், சுயநலம் தான், குடும்ப வளர்ச்சி தான், குடும்பம் தான். அதையும் குறிப்பிட்டு அதாவது இவ்வளவு நேரடியான ஒரு சவால் என்பதாக, ஒரு எரிதல் என்பதாக, அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணின்னு வைங்களேன், எடப்பாடி கூட அப்படி எடுக்கல. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பாக ஆனால் ரியாக்ஷன்ஸ் பண்ணுறாரு. அதே போல் வந்து அங்கே வந்து விசாரிக்கும் பொழுது பட்டியலின மக்கள் மத்தியில் உள்ள விவசாய தொழிலாளர்கள் மத்தியிலும் சரி, அங்கே உள்ள இளைஞர்கள் மாணவர்களும் சரி, ஓகே, அவர்களுடைய அணிதிரளல் வாக்குகள் என்பது இவரை நோக்கி வருத. ஓகே, அதில் வெறும் இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க, அந்த மக்களுடைய வாக்குகளே வருதுன்னா அதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதுதான் திமுக. ஆமாம், அந்த வாக்குகள் எல்லாம் வருது என்ற அளவுக்கு திமுகவையும் பாதிச்சு அதிமுகவையும் பாதிச்சு தான் நாகப்பட்டினத்தினுடைய விஜய் வருகை என்பதாக இந்த நிகழ்வுகள் காட்டுது. ஓகே சார், கம்யூனிஸ்ட்லாம் ஒரு கமிட்டடோட இருப்பாங்க சார். அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட் பேங்க் எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கீழ்த்தஞ்சையை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா கம்யூனிஸ்டுடைய அந்த கோர் ஓட் பேங்க்கும் விஜய்க்கு போகுதா சார்? நீங்கள் இப்போ சொன்னது வந்து எனக்கு தெரியாது. எனக்கு கீழத்தஞ்சை தெரியும், நாகப்பட்டினம் மாவட்டம் தெரியும், திருவாரூர் மாவட்டம் தெரியும், கிராமமாக தெரியும். நீங்கள் சொன்னது கடந்த காலம். ஓ, இப்போ இல்லையா? இல்லை, அது குறைஞ்சிட்டே வருது. திமுகவை வச்சுக்கிட்டு திமுகவினுடைய கூட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் நாங்கள் உள்ள நிலைமை. அதனால அப்படியே வெறுத்து போய் கீழே உள்ளவங்க என்ன விஜய் பக்கம் போகுது என்பது பெரிய ஆளுக உட்பட நடக்குது. ஓகே, அதாவது திருச்சியிலேயும் ஒரு மிகப்பெரிய கூட்டம், நாகை திருவாரூர்லேயும் மிகப்பெரிய கூட்டம், இதெல்லாம் வந்து திமுகவுடைய கோட்டை சார். லாஸ்ட் 21 எலெக்ஷன்ல எப்படி வந்து திமுகவுக்கு வந்து டெல்டா வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு உங்களுக்கே தெரியும். தஞ்சாவூரில் எல்லா தொகுதியும் வெற்றி, திருச்சியில் எல்லா தொகுதியும் வெற்றி, நாகப்பட்டினம் திருவாரூரில் ஒரு கணிசமான வெற்றி. அதாவது திமுகவுடைய கோட்டையான டெல்டாவில் விஜய் டென்ட், அதாவது ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்காரா சார்? அதாவது மிக சரியான அளவுக்கு பாதிப்பை வந்து திருவாரூர் மாவட்டத்திலும் இப்போ மத்தியானம் போகிற இடத்துலையும் சரி அல்லது நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் ஏற்படுத்தியிருக்கார். ஏற்படுத்திய விளைவு என்னாகும்னா இவர் வந்து வெற்றி பெறாரா என்பதை தாண்டி தோக்கிறதுக்கு காரணமா இருப்பார். திமுகவோ அதிமுகவோ தோற்பதுக்கு காரணமா இருக்கு. வேதாரண்யத்தில் ஓஎஸ் பண்ணியை நிற்கிறாருன்னு சொன்னால், வெற்றி பெற்றிருக்காருன்னு சொன்னால் என்ன பண்ணினாருன்னு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் இன்னும் பிடிபடலை, சரி, கிடைக்க மாட்டேங்க. அதுக்கு மத்தியில் இப்படி வந்து அவர்களுடைய வாக்குகள்லையும் இப்படி போகும் பொழுது என்ன ஆகும்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து திமுக வெற்றி பெறும். வேதாரண்யத்தில் திமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாடு எங்கும் திமுக வெற்றி பெறாத நேரத்தில் தான் வெற்றி பெறும்ங்கிறான் வேதாரண்யக்காரன். ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்படி எல்லாம், அதாவது திமுக ஆட்சிக்கு வராத நேரத்தை தான் வேதாரண்யத்தில் திமுக ஜெயிக்கும். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வேதாரண்யத்தில் வெற்றிட்டாரு. ஆமா, அதிமுக. அதுவும் இல்லாமல் வேதாரண்யத்துக்கு சாமானியமா யாரும் போக மாட்டாங்க. செய்த கலைஞரே வந்து பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க, உள்ள இருந்து போனோம், யாராவது ஸ்டார் பேசலாம். வேதாரண்யம் வந்து அந்த காலத்தில் அவர்களுடைய பங்களிப்பு இருக்க சாதாரண பங்களிப்பு இல்லை, எல்லா சமூகமும். ஆமா, ஏன்னா ஈழத்துக்காக, ஈழப்போருக்காக. அப்போ இவர் சொல்றாரு, ஈழம் நம்முடைய தொப்புள் குடி உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவனை இழந்த கூட்டம்னாரு, கோடிட்டு காமிச்சு பேசியிருக்காரு, கோடிட்டு காமிச்சாரு தெளிவா. அப்போ அப்படியே அந்த விடுதலை போரை வந்து சுட்டி காட்டி
அவர்களுக்காக வந்து வந்தது தான் இவர் அதை நினைவுபடுத்துகிறார். 2011 இங்கே உள்ள மீனவர்களுக்கும் சரி ஈழத்தமிழர்களுக்கும் சரி. ஓகே. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் எல்லோருக்கும் வந்து அது அந்த அந்த ஆதங்கம் உண்டுங்கிறாரு. ஆமான்னு எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அங்கே சென்டிமெண்டல் இஷ்யூ. அந்த இடத்துல படத்தையும் காமிக்கிறாங்க. தமிழ தேசிய தலைவருடைய படத்தை காட்டுறாங்கன்னு சொல்ல வரீங்க. என்ன தமிழ தேசிய தலைவர் தான், யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும். இங்கே சில பேர் பாவம் நாங்கள் தமிழர் தலைவர்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. விடுதலை போராட்டக்காரர்கள் வந்து அவர்களுக்கான கடல் படையும் சரி விமானப்படையும் சரி காலாட்படையும் சரி ஏற்படுத்தி கொண்டதுன்னு சொல்லி போட்டு அங்கே தான் இருக்கு. ஆமாம், வரலாற்றில். அப்போ பாலஸ்தீன போராளிகளே கூட ஆச்சரியப்படும் அளவுக்கு மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவுக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் யார் யார் எதிரிகளோ அவர்களே தான் இங்கும் எதிராக நடந்தார்கள் தமிழர்களுக்கு எதிராக என்று பதிவான வரலாறு. அதனால் அதை அவர் சுட்டி காட்டும் பொழுது அப்படியே வந்து அடிப்படையான உணர்வுகளை அந்த தமிழன் என்ற நரம்புகளை வந்து சுண்டி எடுத்துடுறார். இந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து அவருடைய பரப்புரை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்திருக்கு. அது வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோமே, திருச்சி அரியலூருடைய ஒரு நீட்சி என்பதாகவும், என்ன தமிழ்நாட்டில் இது போதாதா, என்ன ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், 2 சோறு பதம், 3 சோறு பதம் என்ற அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறதே என்பதாக ஆகியிருக்கிறது என்பதுதான் இதில் தெரியும். குறிப்பாக திமுகவை ரொம்ப நீங்கள் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு, அதுவும் சிஎம் பேர் சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ கண்டிஷன்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, மிரட்டி பார்க்குறீங்களா? மிரட்டி பார்க்கறதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு சாதாரணமாக ஆள் கிடையாது. நீங்கள் வந்து குடும்பத்தை வச்சு கொள்ளடிக்கிற கூட்டம், உங்களுக்கே எவ்வளவுனா உழைச்சி சம்பாதிச்சு மக்கள் பணி செய்ய வந்த எனக்கு எவ்வளவு இது இருக்கும்னு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நேரடி சவாலுங்க. நேரடி சவால். அதாவது எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் மட்டுமே தான் விமர்சிக்க வேண்டும். எப்படி தலைவரை பற்றி நேரடியாக வந்து விமர்சிக்கிறார், குற்றம் சாட்டுகிறார், சவால் விடுகிறார் என்று யாரும் கேட்கலாம். ஆமாம், தப்பில்லை. ஆனால் தேர்தல் அரசியல் எப்படி போயிருச்சுன்னா இந்தியாவில் இன்னைக்கு, அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பேசப்பட்டது. ஓகே. இப்போ எப்படி போயிருச்சுன்னா மோடி மோடி மோடின்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு சரிதானா, அதை வச்சு தான் ஓட்டுறதுன்னு சொல்லி அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் கூட யோகி ஆதித்யநாத் என்ற முதலமைச்சருடைய படத்தை போடாமல் மோடி படத்தை போட்டு தான் இலவச கோதுமை கொடுப்பான் 20 கிலோ. அப்போ முஸ்லீம் ஏழைகள் கூட அங்கே ஸ்லம்மில் உள்ளவங்க உத்தரப்பிரதேசத்தில் மோடி ஜி அப்படிங்காங்க. இது அங்கே உள்ள நடைமுறை, நிறைய பேர் தெரியாது. ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து பிரசாந்த் கிஷோர் எப்போ வந்தாரோ அவர் செய்தது ஒன்றும் பெரிய சாதனையும் கிடையாது, வியூக அமைப்பாளரும் கிடையாது, அவருக்கு தமிழ்நாட்டை புரியும் அளவுக்கு வியூக அமைப்பு பண்ணுவதற்கும் எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அவர் செய்தது மு.க. ஸ்டாலினை உயர்த்தி பிடித்தல் என்ற விஷயம்தான் அவர் செய்தது. பிராண்டிங், பெர்சனாலிட்டி கல்ட் இல்லைங்க, அவரை வந்து ஒரு முதன்மையாக்குவது, அவரை தலைவராக கொண்டு வந்து நிறுத்துவது, அவரை வலுப்படுத்துவது, அவர் பெர்சனாலிட்டியை என்ன தனிநபர் துதியை என்பதை வளர்ப்பது என்ற விஷயத்தில் தான் அவர் வந்து பல்வேறு செய்திகள் சொன்னது. அந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு என்ற பாட்டெல்லாம் போட்டது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு முறை மதுரை மாநாட்டில் விஜய் வந்து ஒரு பாட்டை போட்டு அதை நமக்கு சரியாக புரியாமல் அறகுறையாக கேட்டு, அதற்கு பிறகு திருச்சியிலையும் அந்த பாட்டு அவருடைய மஞ்சள் பஸ்ஸு, நம்ம உதயநிதி சொல்கிற மாரி என்ன மஞ்சள் பஸ்ஸா பச்சை பஸ்ஸா ஜெயிக்க போகிறது பிங்க் பஸ்ஸுங்கிறாரு அவர். அது மாதிரி வந்து அதையும் இவர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அதில் வந்து அதையும் சொட்டி, அதாவது உங்கள் விஜய் அந்த பாட்டு போடுற பாட்டு இருக்க, உங்கள் விஜய் உயிரா வரேன்னா அப்படிங்கிற பாட்டு, அது பயங்கரமாக எடுபட்டு இப்போ எல்லாராலும் பாட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு திரைப்படத்துக்காரன் ஒரு இசையுடன் ஒன்றை சரியாக தயார் செய்து போடுவது என்பது ஒரு பெரிய விஷயம். ஆமாம், அதுதான் ஸ்டாலினுக்கு எடுபட்டது, அதுதான் இப்போ இது இவருக்கு எடுபடுது. அதனால் அந்த பார்வையிலும் என்ன எல்லோருடைய காதுகளிலும் ஒலிக்கும்படி, எல்லோருடைய வாய்களிலும் முணுமுணுக்கும்படி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆமாம். அது மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு அதுதான் பிடிக்கும், யுவதிகளுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இசையுடன் சேர்ந்து. அதனால் கொண்டாட்டமாக ஆகிவிட்டது இளைஞர்களுக்கு. விஜய் பயணம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறிடுச்சுங்க என்பதுதான் வந்து நாகப்பட்டினத்தில் கிடைத்திருக்கக்கூடிய சாரம். என்னுடைய கடைசி கேள்வி சார், சிஎம் முப்பெரும் விழாவில் பேசியிருந்தார், விஜயை பேர் சொல்லலை, புதிதாக வந்தவரெல்லாம் வந்து திமுக வலிக்கலான்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் பேசியிருந்தார். விஜயை வந்து பேர் சொல்லாமல் வந்து திமுக சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் மேலே ஒரு பார்வை வச்சுட்டாங்க போல இருக்கு. நமக்கு ஒரு மிகப்பெரிய பார்வை மட்டும் இல்லை, ஒரு இன்னொன்று வழமையான நமது முதல்வரான தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பாணி இல்லாமல்
கேலி பாணியும் கூட இல்லாமல் ஆமா எடப்பாடி எல்லாம் செய்கிற மாதிரி இதில் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு ம் ம் பதட்டத்துடன் சேர்ந்த ம் ஒரு பார்வையாக ஓகே என்ன மாற்றம், திமுக ஆட்சி மாற்றம் கொண்டு வரேங்கிறாங்க. ஆமா என்ன மாற்றம் கொண்டு வர போறாங்க? ம் நாம என்ன வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம், அவங்க பின்ன நோக்கி கொண்டு போறாங்களா ஓகே அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியது என்பது ஓகே அவர் கொஞ்சம் அன்செட்டில் ஆனதை, ஓகே நிலை குலைந்து போனதை காட்டுது. ஓகே இது விஜயினுடைய அடுத்த கட்ட வெற்றியாக வருது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக விஜயுடைய இந்த நாகை பயணத்தை வச்சு உங்களுடைய அரசியல் பாதை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூகங்கள் சாதி வேறுபாடு இல்லாமல் விஜய்க்கு பின்னாடி திரள்றாங்க அப்படிங்கிற டேட்டாவோட பேசியிருக்கீங்க. நேர் வந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.